தேற்றான் கொட்டை, தேத்தாங்கொட்டை அப்படின்னு கூட நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. தேற்றா மரத்தினுடைய கொட்டை, அதனால இது பேர் தேற்றாங்கொட்டைன்னு பேர். எப்பேற்பட்ட மெலிந்த தேகத்தையும் கூட வலிமையான தேகமாக தேற்றக்கூடிய சக்தி இந்த மரத்தினுடைய கொட்டைக்கு உண்டு. அதனாலதான் இதுக்கு வந்து தேற்றாங்கொட்டை அப்படின்னே ஒரு பெயர் உண்டு. இத சங்க காலத்திலேருந்தே நம்முடைய தமிழ் மண்ணில் பயன்படுத்திட்டு வராங்கங்க. அந்த காலத்துலலாம் வந்து தண்ணி வந்து கலங்கி போய் இருந்தது அப்படின்னா அந்த கலங்கிய நீரை சுத்திகரிப்பதற்கு, தெளிய வைப்பதற்கு இந்த தேற்றாங்கொட்டையை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த காலத்தில் வீடுகளில் பயன்படுத்தப்படக்கூடிய செப்பு பாத்திரங்களாக இருக்கட்டும், தாமிரமாக இருக்கட்டும், அந்த பாத்திரங்களில் அடிப்பகுதியில் வந்து இந்த தேற்றாங்கொட்டையை நல்லா தேய்ச்சிருவாங்க. தேய்ச்சிட்டு அதில் அந்த தண்ணியை ஊற்றுவாங்க. ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த தூசி கசடு அதெல்லாம் வந்து அடியில் படிஞ்சிடும். தெளிந்த தண்ணி மட்டும் மேலே இருக்கும். அப்படி தண்ணீரை தெளிய வைக்கக்கூடிய சக்தி எதுக்கு உண்டு அப்படின்னா இந்த தேற்றாங்கொட்டைக்கு உண்டு.